ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசமலாய் ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசமலாய்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாதாம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, பேனில் ஒரு கப் பால் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். இந்த சாஃப்ரான் எதுக்குன்னா, இந்த கலருக்காகவும் இந்த ஃப்ளேவருக்காகவும் மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணல இதில். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்துட்டு அதை வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சு வந்தோடனே அதில் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பிஸ்தா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பாதாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இப்போ அதோடு வந்துட்டு ஒரு கப் சுகர் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்த பிறகு அது கொஞ்சமாக லிக்யூடாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அது நல்லா கொதித்த பிறகு அதை ஓரமாக எடுத்து கூல்டவுன் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கப் பால் சேர்த்துட்டு அதை நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அது நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அது நல்லா அப்போ திரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த பால் வந்துட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கிளாத் இல்லாட்டி நீங்கள் ஸ்டைனர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணால் கூட ஃபில்டர் ஆகிடும். இப்போ அதில் ஒரு கப் வந்துட்டு நார்மல் வாட்டர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த லெமனோட ஃப்ளேவர் அதில் இருக்காது. இப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்துட்டு ஃபில்ட்ரு ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்க்க ஒரு பன்னீர் மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். இப்போ குட்டி குட்டியாக அதை உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். அது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம உருட்டி வச்சுருந்ததெல்லாம் வந்துட்டு அதில் சேர்த்திங்கன்னா அப்போ நல்லா அது வந்துட்டு நல்லா பவுன்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ அது எல்லாமே என்ன பண்ணலாம், நல்லா வெந்துட்ட பிறகு அதுலேருந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரசகுல்லாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரசகுல்லாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி மில்க் வந்துட்டு சாஃப்ரான் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு அது நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரசகுல்லாவில் வந்துட்டு அந்த மில்க்லாம் நல்லா ஊறி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் ரசமலாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.